ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் bengkang செய்ய போகிறேன். மருவள்ளி கிழங்கு வச்சு வாங்க பார்ப்போம். இதுதான் மருவள்ளி கிழங்கு. இதை பாருங்கள், இது தேங்காய் பூ, பட்டு, கருப்பு சீனி, வெள்ளைச்சீனி, உப்பு, இதெல்லாம் அதில் போடணும். நான் கிழங்கு உரசிடுறேன். பாருங்கள் நீங்கள். இப்படி தான் உரசணும். இப்படியே நான் எல்லா கிழங்கையும் உரசி எடுத்துருவேன். அது நடுவில் உரசினா அதோட நாரெல்லாம் போயிடும். கிழங்கோட இப்படி சைட்டில் உரசிட்டு சேர்ப்பிக்கணும். எல்லா கிழங்கு உரசி எடுத்துட்டு நான் அப்புறம் காட்டுறேன் உங்கள்கிட்ட. இதை பாருங்கள், உரசியாச்சு. இப்போ இந்த வெள்ளை துணியில் வச்சு, வெள்ளை வேட்டியா அது துணி இருந்துச்சுனாக்கா நீங்கள் வச்சு அப்படியே புழிஞ்சு அதோட தண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இவ்வளோ தண்ணி இருக்குது. ரொம்ப எடுக்கக்கூடாது, கொஞ்சம் தான் எடுக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த பாருங்கள், கிழங்கு உரசின கிழங்கு புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ எடுத்துட்டு இப்படி இதில் போட்டாச்சு. இப்படி இப்போ வந்து நம்ம இந்த ஜாமான்லாம் போடுவோம். இப்போ வாங்க இந்த கருப்பு சட்னி ஊற்றுவோம். வடிகட்டி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போடுவோம். கொஞ்சம் வெள்ளைச்சீனி, பட்டரை போட்டுக்குவோம். இப்போ கிண்டுவோம். இப்போ தேங்காய் பூ போடுவோம். தட்டி போட்டுக்குவோம். இப்போ நம்ம இதில் கிண்டியாச்சு. இப்போ வந்து இது வந்து கரண்டியில் தான் கிண்டணும். கரண்டியில் கிண்ட முடியாது, கையில் தான் செய்யணும். கையில் கிண்டிக்கணும். இந்த பட்டரு, இந்த உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் எல்லா இடத்துலையும். பாருங்கள், நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் போடணும். பட்டர் தடவிட்டு, பட்டர் தடவியாச்சு ஒரு மங்கில். இப்போ இந்த எடுத்து இதில் போடுவோம். இப்போ வந்து இதில் அழகாக ரத்தா பண்ணி விடணும். நல்லா ஒரே சமமாக. எல்லாம் ரத்தா பண்ணியாச்சு. எல்லாம் சரிசமமாக இருக்குது. இப்போ நான் அடுப்பில் வைக்க போகிறேன். நான் அடுப்பு திறந்து விட்ருக்கேன். தண்ணி கொதிக்க போது வைக்கணும். வச்சுட்டு அது மேலே ஒரு மங்கு போட்டு மூடணும். என்னத்துக்கு நம்ம மூடுறோம்னா அந்த வேர்வை தண்ணி அது மேலே படாமல் இருக்கணும். மங்கு போட்டு மூடுறோம். இந்த பாருங்கள், மூடியாச்சு. வேர்வை வரத்துக்கு ஒரு மங்கு கூட போட்டு மூடியிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து 1 மணி நேரத்துக்கு வைக்கணும். அடுப்பில் ஸ்லோ ஃபயரில் வைங்க. இதை பாருங்கள், வந்துருச்சு. இதை பாருங்கள், கொத்தி நான் அடுப்புலேருந்து தான் எடுத்தேன். இப்போ நான் அதை வெட்டி உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை பாருங்கள், வெட்டியாச்சு. அவ்வளோ அருமையாக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். அவ்வளோ ருசியாக எல்லாம் சரியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். நன்றி, வணக்கம்.